ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க, இன்றைக்கி ஒரு பெர்ஃபெக்டான பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், கர்ட் ரைட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கர்ட் ரைட்டா பண்ணுவோம். இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் வந்துட்டு நான் தயிர் எடுத்திருக்கேன், கெட்டியான தயிர். இது கூட வந்துட்டு நம்ம நார்மலாக ஆனியன், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணுவோம். பாருங்கள், ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடிக்கு உப்பு ஆட் பண்ணலை, நான் எப்போ ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணி கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட், துருவிய கேரட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் வந்துட்டு நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட வந்துட்டு வெள்ளரிக்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. துருவி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்லி கேரட், ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.